ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நினைக்கலாம், என்னாச்சு ஜெயாருக்கு, ஏன் இன்னும் சேனலில் ஒரு வீடியோ கூட வரல, என்னாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் இன்னுமே ஒரு சிலர் என்னோட வீடியோ வரலன்னு சொன்னதும் எனக்கு ஏதோ ஆச்சோ, நீங்கள் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நானும் அதில் எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணியிருந்தேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சேனலு தான் ஸ்ட்ரைக் வந்துருச்சு, அதனால தான் என்னோடய வீடியோ அப்லோட் பண்ண முடியல, மற்றபடி எல்லாமே ஓகே தான், நல்லா இருக்கேன்னு சொல்லி நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னு தான் தெரியல. சேனலில் நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ டப் பண்ணி போட்டிருப்பேன், அதுக்கு தான் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. அகைன் நான் வேறு ரீஅப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேனா, அதில் ஸ்ட்ரைக் கொடுத்து இனி வீடியோவே அப்லோட் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிருச்சு. இதை நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு ஒரு போஸ்ட் கூட போடலான்னு பார்த்தா அதுவுமே முடியாமல் போயிடுச்சு. ஸோ எந்த ஒரு ரீசனுமே உங்ககிட்ட சொல்ல முடியாத மாதிரி ஆகிடுச்சு. கமெண்ட்லேயும் இன்ஸ்டாலையும் ஒரு சிலருக்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ணேன், அவங்களுக்கு மட்டும் என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நான் இது வரைக்கும் வீடியோ போடலை, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கேன், சொல்லாமல் ஒரு நாளும் இருந்ததும் கிடையாது. அதனால தான் நீங்கள் தேடிட்டீங்க போல். ஆனால் எனக்கு சேனல் ஸ்ட்ரைக் ஆனதும் ஒரு கஷ்டம், இன்னொன்று கொஞ்சம் ஹாப்பி. என்னைய காணுனதும் ஒரு அன்பு, ஒரு அக்கறையில் என்னை தேடி இருக்கீங்க, அது ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இப்போ தான் சேனலு கிளியருமே ஆச்சு. கிளியர் ஆனதும் வீடியோ பண்ணிடலான்னு சொல்லி நானுமே ரெடியாக உங்களை தேடி சீக்கிரமே வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டினை இன் லவ் எபிசோட் 7 அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஸ்டார்டிங் சீனில் கிம்மு அவங்களோட பிளேஸில் இருந்து அவங்க வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போ கிம்முக்கிட்ட பலூன் வந்து பேசுகிறாங்க, நீந்தா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டல்ல, அதில் பாஸ் ஆகிட்ட தானே, ஸோ நம்ம அதுக்காக ஒரு பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிம்முமே, அது எனக்கு இன்னுமே சரியாக தெரியலை, நான் ஃபெயிலா பாஸா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு என்னவோ பாஸ் என்ன ஃபெயில் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் தோணுதுன்னு சொல்லி கிம்முமே சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஜெய்யுமே வர்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதில் பாஸ் தலையிட மாட்டாங்க, இது நம்மளோட டிபார்ட்மெண்ட் ஹெட்டு என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான், இதுக்கும் பாஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு ஜெய்யுமே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பலூனு, இதில் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, நீ உன்னோட அடுத்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணும்போது இதை பற்றி நீ பாஸ்கிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பலூனுமே சொல்லவும் கிம் அதுக்குமே சரின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த லஞ்ச் டைமுமே ஆகுது. அப்போ கிம்மு இவங்க 2 பேர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி, நான் சாப்பாடு கார்டன் ஏரியாவில் இருந்து சாப்பிட போகிறேன், அங்கே தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையுமே கலட்டி விட்டுட்டு ரென்னை பார்க்குறதுக்காக ரென்னோட ரூமுக்கு வர்றாங்க. அப்போ ரென்னு கிம்மை பார்த்ததும், நான் இன்னும் சாப்பிட்டதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் தானே வர சொன்னேன், இப்போவே நீ என்ன பண்ணுற அப்படின்னு கிம்முக்கிட்டையுமே கேட்குறாங்க. அதுக்கு கிம்மு, இந்த ஐஸ் சாக்லேட்டை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காகத்தான் வந்தேன், இது ரொம்பவே ஸ்பெஷலானது தெரியுமா, இதை நீ சாப்பிட்டேன்னா உனக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லி ரென்னுக்கிட்டையுமே கொடுக்குறாங்க. ரென்னுமே அதை வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ கிம்மு, நான் இன்னைக்கு இந்த லஞ்சு உன் கூட சேர்ந்து சாப்பிடவான்னு சொல்லி கிம்முமே கேட்கவும் அதுக்கு ரெண்டுமே சரி நீ பெர்மிஷனுமே கொடுக்குறாங்க. கிம்மு உடனே அவங்களோட லஞ்ச் பாக்ஸ் எடுத்து டேபிளில் வச்சுக்கிட்டு ரென்னை பார்த்து, இந்த 2ல் உனக்கு எது பிடிச்சிருக்கு, இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கா இல்லை என்னைய பிடிச்சிருக்கா, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரென்னுக்கிட்டையுமே சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரென் அதை புரிஞ்சுக்கிட்டு, நீ பேசாமல் சாப்பிடு, நீ சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிம்மு, முக்கியமான விஷயமா, அது என்ன, எதை பற்றி பேசணும்னு சொல்லி கேட்கவும், அது உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு, அதை பற்றி தான் நம்ம பேசணும்னு சொல்கிறாங்க. என்னது அதுவா,
நீ அந்த டெஸ்ட்டில் என்னை ஃபெயில் பண்ணிடுறத ப்ளீஸ். என்னை எப்படியாச்சும் இந்த டெஸ்ட்டில் நீ பாஸ் பண்ணிடு. எப்படியாச்சும் எனக்கு பாஸ் மார்க் கொடு. அப்போந்தான் என்னோட பேரண்ட்ஸு என்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவாங்க. எனக்கு எப்படியாச்சும் பாஸ் மார்க் கொடுத்துரு. என்னோட இந்த குட்டி இதயத்தை நீ உடச்சிடாத ப்ளீஸ், எனக்கு பாஸ் மார்க் கொடுன்னு சொல்லி ரெண்டுக்கிட்டையுமே ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்தேன். தயவு செஞ்சு என்னை ஃபெயில் பண்ணிடாத. அந்த மாதிரி மட்டும் நீ பண்ணிடாத. என்னோட அழகி இல்லை, எனக்கு எப்படியாச்சும் பாஸ் மார்க்கு கொடு அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கிட்டையுமே கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்னுமே ரெண்டு சொல்கிறாங்க, இந்த டெஸ்ட்டில் நான் உன்னை செக் பண்ணவும் இல்லை, நான் உன்னை வேல்யூ பண்ணவும் இல்லை. இதில் என்னோட வேலை எதுவுமே கிடையாது. நான் எதுவுமே பண்ணலை. நீ அதை எங்கே சப்மிட் பண்ணியோ அது மட்டும்தான். அதுக்கப்புறம் அதில் வேல்யூ பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி ரெண்டுமே சொல்லவும் கிம்மு ரொம்ப ஹாப்பியாகி கத்திக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே ரென்னை ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக, நான் இந்த உலகத்தில் ஒன்றை தவிர வேற யாரையுமே நான் நேசித்ததே கிடையாது, லவ் பண்ணதே கிடையாது. உன்னை மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன்னைத்தான் ரொம்ப நேசிக்கிறேன். தேங்க்யூ அழகின்னு சொல்லி ரெண்டையுமே கொஞ்சிக்கிறாங்க. ரெண்டையுமே ஹக் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரெண்டுக்குமே கிம் அப்படி சொல்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவங்களுமே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே பாசமாக கிம்மோட தலையில் அவங்க கையை வச்சு அப்படியே தடவி கொடுக்குறாங்க. கிம்மு அதெல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு, நீயுமே என்ன நேசிக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. என்ன செல்லம்மா நீ தடவி கொடுக்கும்போதே தெரியுது நீயும் என்ன நேசிக்கிற அப்படின்னு கிம்மு சொல்லவும் ரென்னு தான் கிம் சொல்கிறது எதுவுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க லவ் பண்ணல, லவ் இல்லைன்னு தானே இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிம் அப்படி சொன்னதும் உடனே நீ இங்கேருந்து கிளம்பு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், நீ இங்கேருந்து போன்னு சொல்கிறாங்க. அதுக்குமே கிம்மு, நீ ஏற்கனவே என் மேலே காதலில் விழுந்துட்ட, இல்லைன்னு மட்டும் சொல்லாத. நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ அதை சொல்ல மாட்ட. ஆனால் நீ அதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற. உன்னை எப்படி சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுமே எனக்கு தெரியும்னு சொல்லி கிம்மு சொல்கிறாங்க. இப்போவும் கிம் சொல்கிறத கேட்டு ரின்னு அப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு வெக்கம் கலந்த சிரிப்போட சிரிச்சிட்ருக்குறாங்க. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி கிம்மு மறுபடியும் ரின்னை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொஞ்சிக்கிட்டே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரெண்டுமே அந்த எல்லா கிஸ்ஸையும் வாங்கிக்கிட்டு அமைதியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே அன்னைக்கு நைட்டு கிம்மு, ஜெய், பலூன் இவங்க 3 பேரும் அந்த பார்ட்டிக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டுருக்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, கிம்மு நான் ரொம்ப நல்லா சாப்பிட்டேன்ப்பா, அங்கே ஃபுட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு, என்னோடய வயிறு ரொம்பவே ஃபுல்லாகிருச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த அந்த மியூசிக்கு வைபு இது எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்தது, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னு சொல்லி பேசிட்டு வராங்க. ஜெய்யுமே எனக்கு கண்டிப்பாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நான் அவனை கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பலூனு கிம்முக்கிட்ட, நீ இந்த நைட்டு எங்கள் கூட சாப்பிட்றதுக்காக வந்திருக்கியே, உன்னோட ஒய்ஃபு உன்னை பற்றி கவலைப்பட மாட்டாங்களா, உன்னை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிம்முமே, இல்லை அவர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பா, அவள் ஒரு பிடிவாதக்காரி, அவள் என்ன ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிறத வெளியில் சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு கிம்முமே சொல்லவும் அதுக்கு மறுபடியும் ஜெய்யே, இரு, நாங்கள் இது வரைக்கும் உன்னோட ஒய்ஃபை பார்த்ததே கிடையாது, அவளை எப்போ தான் எங்ககிட்ட காட்டுவ அப்படின்னு சொல்லி ஜெய்யுமே கேட்கவும் அதுக்குமே கிம்மு, அவள் ரொம்ப ஷை டைப்பு, அவள் மட்டும் ஓகே சொன்னான்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அவங்கள பார்க்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி கிம்மு சொல்கிறாங்க. அந்த நாள் என்னைக்கு வரும்னு சொல்லி நாங்களுமே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு ஜெய்யுமே சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனதும் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அங்கேருந்து 3 பேருமே கிளம்புறாங்க. அப்போ ஜெய் பலூன்கிட்ட, இன்னைக்கு நைட்டு நீ என் கூட
என்னோட வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்காக வரியா அப்படின்னு சொல்லி பலூன் கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் பலூனுக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னது, உன்னோட வீட்டுக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஜெய் அதுக்கு, ஆமாம் என்னோட வீட்டுக்கு தான், நீ இன்னைக்கு வரியான்னு சொல்லி ரொம்ப உரிமையாக பலூனோட கையை பிடிச்சிக்கிட்டு நீ என் வீட்டுக்கு வான்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுட்டுமே போகிறாங்க. ஜெய்க்கு பலூனை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இங்கே கிம்மு வீட்டுக்கு வராங்க. கிம்மு வீட்டுக்கு வர்றதை பார்த்ததும் அங்கே வேலை செய்கிறவங்க இன்னும் உங்களுக்காக டின்னருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க, நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கிம்முக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னது, ரென்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காளா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வேகமாக போகிறாங்க. ரென்னு, வா என் கூட டின்னரில் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லி கிம்மையுமே கூப்பிடுறாங்க. அதுக்கு கிம்மு, ரொம்பவே டைம் ஆகிருச்சு, நீ இன்னமும் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்கவும் ரென்னு, இல்லை நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், இப்போ நீ சாப்பிடுன்னு சொல்லி கிம்முக்கிட்ட சொல்கிறாங்க. கிம்மு அந்த சாப்பாடை பார்த்துட்டு இது என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரென்னு, இது ரொம்பவே ஸ்பெஷலான டிஷ்ஷு, இதை நான் உனக்காகத்தான் வேலை செய்கிறவங்கக்கிட்ட செய்ய சொல்லி சொன்னேன், ஸோ நீ இதை ஃபுல்லாத்தையுமே சாப்பிடுன்னு சொல்லி ரெண்டுமே சொல்கிறாங்க. கிம்முமே சரின்னு சொல்லி, இது எனக்காகவா, எனக்காக நீயே செய்ய சொன்னியா அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியாக நான் இதை ஃபுல்லாக சாப்பிட்றேன்னு சொல்லி கிம்முமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதில் ரென்னோட ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சரியில்லை. ரென் ஏதோ பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணுறாங்களோ, இல்லைன்னா ஒருவேளை எதுவும் தூக்க மாத்திரை எதுவும் கலந்து கொடுத்துட்டாங்களோ என்னன்னு தெரியல. ஆனால் ரென்னோட ரியாக்ஷனே சரியில்லை. கிம்மு சாப்பிட்றத அப்படி பார்த்துட்ருக்குறாங்க. ரென்னு சோஃபாவில் இருந்து புக்கை ரீட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு கிம்முமே வராங்க. கிம்மை பார்த்ததும், நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குமே கிம்மு, நான் இவ்வளோ சீக்கிரம் தூங்க போகணும் அப்படின்னு நீ விரும்புறியா, இல்லைன்னா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதை நினச்சி நீ கவலைப்படுறியா, நீ அதை நினச்சி கவலைப்படாத ரென்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாத ரென்னு, நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பர்சன், ஒரு 5 மணி நேரம் தூங்கினா கூட எனக்கு போதும், நான் நல்லா தான் இருப்பேன், ரொம்ப நாள் தூங்காமல் இருந்தால் தான் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி கிம்முமே சொல்கிறாங்க. கிம்மு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுல்ல, அதைத்தான் நினச்சி சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னோட மைண்டு அன்னைக்கு நடந்துச்சுன்னு சொல்லவும் என் மைண்டு வேற எங்கேயோ போயிருச்சு. நீங்களும் அப்படி தானே நினச்சிருப்பீங்க. நான் நினச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை தானே. சரி, கிம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரென்னுக்கிட்டையுமே, நான் சீக்கிரம் தூங்கணுன்னா அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், நீ ஹெல்ப் பண்ணேன்னா நான் சீக்கிரம் தூங்கிடுறேன்னு சொல்லி ரென்னுக்கிட்டையுமே கேட்குறாங்க. ரென்னு உடனே, எனக்கு உன்னை பற்றியெல்லாம் கவலை இல்லை, எனக்கு தூக்கம் வந்துடுச்சு, நான் இப்போ தூங்க போகிறேன்னு சொல்லி ரென்னு உடனே அங்கேருந்து எழுந்து போக பார்க்குறாங்க. உடனே கிம்மு ரென்னை பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து எழுந்து போக விடாமல் தடுத்துட்டு ரென்னோட பக்கத்தில் போய் இருந்துட்டு, நான் அதை பண்ண மாட்டேன், நீ பயப்படாதன்னு சொல்லவும் ரென்னு, அந்த ஷோ முடிஞ்சு போச்சு, நான் இனி அந்த ஷோக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னே சொல்கிறாங்க. உடனே கிம்மு, எது சம்மதிக்க மாட்டியா, அப்படின்னா உனக்கு அந்த ஷோ பிடிக்கலையா, நீ அதை வேணான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அந்த வேலையை ரொம்பவே நல்லா செய்வேன் தெரியுமா, அந்த வேலை செய்கிறதில்ல நான் தான் எக்ஸ்பர்ட்டு, உனக்கு வேணும்னா நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு புரியுதா இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு? கிம்மு இன்னுமே பக்கத்தில் நெருக்கமாக ரென்னுக்கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் அந்த வேலையில் டாப் பெர்ஃபார்மர், கிம்மு தானே எப்போவுமே கிஸ் பண்ணுவாங்க, ஸோ அதையுமே இந்த இடத்துல சொல்கிறாங்க. நான் தான் எப்போவுமே அதில் டாப்பு, நான் இதை பண்ணுறதுக்காக என்னோடய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இந்த இடத்துல நீ எனக்கு எதுவும் ரிவார்டு கொடுக்க போறியா, அதை ரொம்பவே நல்லா செய்வேன், அதில் 1 செகண்டு கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரென்னுக்கிட்டேயுமே சொல்லிகிட்ருக்குறாங்க. இன்னுமே ரென்னோட பக்கத்தில் போயிட்டு ரென்னை கிஸ் பண்ணையுமே ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், லவ் யூன்னு சொல்லி
ரின்னை கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ரின்னு அதை தடுத்துட்டு இந்த முறை ரின்னு கிம்மை அப்ரோச் பண்ணுறாங்க. ரின்னு கிம்மை கிஸ் பண்ணுறாங்க. கிம்மோட செஸ்ட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணுறாங்க. கிம்மோட காலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறாங்க. ரின்னு கிஸ் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லை, சும்மா சொல்லக்கூடாது. ரின்னு பரவாயில்ல, அவ்வளோ அழகா பொறுமையாக கிஸ் பண்ணுறாங்க. ரின் அப்படி கிஸ் பண்ணவும் கிம்முமே கேட்குறாங்க, உனக்கு இது ஓகே தானே? நீ என்னை கிஸ் பண்ணுறது உனக்கு பிடிச்சிருக்கா? நீ இதை பண்ணுறியே, உனக்கு ஓகே தானே? நீ இதை பண்ணும்போது தான் எனக்கு இன்னுமே ஆசையாக இருக்குது. நீ இப்படி என்னை கிஸ் பண்ணுறது அதை நான் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. உனக்கு இதை பிடிச்சி தானே பண்ணுற அப்படின்னு சொல்லி ரென்னுக்கிட்டேயுமே கேட்குறாங்க. ரென்னு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் மறுபடியும் கிம்மை கிஸ் பண்ணுறாங்க. மறுபடியுமே கொஞ்சம் கொஞ்சமாக செஸ்டில் இருந்து கிஸ் பண்ணுறாங்க. அப்படி அந்த சீனுமே அந்த இடத்துல கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ரென்னோட அப்பா காஃபி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ரெண்டுமே வர்றாங்க. உன்னை பார்த்தா ரொம்பவே டல்லாக இருக்கே, நேற்று நைட்டு நீ நல்லா தூங்குனியா இல்லையான்னு சொல்லி ரென்னோட அப்பாவுமே கேட்குறாங்க. அப்பா அங்கே வேலை செய்கிறவங்க, உனக்கு காஃபி தரட்டுமா, இல்லை நீ ஜூஸ் எதுவும் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு ரென்னு எனக்கு உடனே எனர்ஜி கொடுக்குற மாதிரி எதுவாக இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டுமே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க அப்பா, ஓ அந்தளவுக்கு போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்து சிரிக்கையுமே செய்கிறாங்க. ரென்னு அவங்க அப்பாவை பார்த்துட்டு, உங்களுக்கு இன்றைக்கி மீட்டிங் இருக்குது தானே, நீங்கள் போகலையா? உங்களோட செக்ரட்டரி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரே உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் ஹோல்டர் மீட்டிங் இருக்குன்னே, நீங்கள் எதுக்காக போகலை? அந்த செக்ரட்டரி சொல்லலையான்னே அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, செக்ரட்டரி சொன்னார் தான், ஆனால் நான் தான் போகலை. எனக்கு அதை விட முக்கியமான ஒரு வேலை இங்கே இருக்குது. இது எல்லாத்தையுமே இனி நீ தான் பார்க்கணும். நீ இப்போ இந்த கம்பெனியோட பிரசிடெண்ட்டு, ஸோ அதை எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி அவங்க அப்பாவுமே சொல்கிறாங்க. அதுக்கு ரென்னு, நான் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன், என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் இந்த கம்பெனியை மற்றவங்க யாருக்கிட்டையும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பா, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன். நீ தான் என்னோட ஒரே ஒரு பொண்ணு, இது எல்லாமே உனக்கு தான். நான் சொல்கிற ஒரு சில கண்டிஷன்ஸை மட்டும் நீ ஃபாலோ பண்ணனா இந்த பரம்பரை, இந்த சொத்து எல்லாமே அது உனக்கு தான் சொல்லி அவங்க அப்பாவுமே சொல்கிறாங்க. அதுக்கு ரெண்டுமே, எனக்கு புரியுது, நீங்கள் சொல்கிற எல்லா கண்டிஷன்ஸுமே ஃபாலோ பண்ணுவேன், ஆனால் எனக்கு தெரியாதுப்பா, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உங்கள் வாரிசா நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னா, கிம்மு ரொம்பவே தொல்லை பண்ணுறா, அவள் ஒரு பிரச்சனைக்கு சொந்தக்காரி. கிம்மு எப்போவுமே ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவுமே, நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கெல்லாம் இல்லை, அவள் ட்ராக்ல இருந்து கொஞ்சம் விலகிட்டாதான், ஆனால் அதுக்காக அவளை ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கோ அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கெல்லாம் இல்லை, நீ நினச்சன்னா கண்டிப்பாக முடியும்னு சொல்லி ரென்னோட அப்பாவுமே சொல்கிறாங்க. ரென்னுமே அதை பற்றி யோசிச்சிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரென்னோட அப்பா அங்கேருந்து வந்து இன்னொருத்தங்களுக்கு கால் பண்ணி பேசிகிட்ருக்குறாங்க. அது யாருன்னா கிரியோட அம்மா கிட்ட தான் பேசுகிறாங்க. நான் இப்போ உடனே உங்கள் கம்பெனியில் இருக்கிற என்னோட எல்லா ஷேரையுமே நான் வாங்க போகிறேன், நான் திருப்பி எடுத்துக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்டதும் கிரியோட அம்மா, என்னது இப்போ உடனே வா, இப்போ உடனே வித்ட்ரா பண்ண போகிறீங்களா? என்ன நடந்துச்சு, என்னாச்சு உங்களுக்காக என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்கள் கம்பெனியில் எதுவும் ஃபினான்ஷியலாக எதுவும் பிரச்சனை வந்துடுச்சா என்னன்னு சொல்லி அவங்க அம்மாவுமே கேட்குறாங்க. அதுக்கு ரென்னோட அப்பா, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது, என்னோட கம்பெனிலையும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் இதுக்கப்புறம் உங்களையும் உன்னோட பையனையும்
பார்க்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இது எல்லாத்தையுமே திருப்பி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிரியோட அம்மா, என்ன நடந்துச்சு, எனக்கு எதுவுமே புரியலை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் கிரி எதுவும் தப்பாக நடந்துக்கிட்டானா, ரின்னுக்கிட்ட ரின்னை அப்செட் பண்ணுற மாதிரி எதுவும் நடந்துக்கிட்டானான்னு சொல்லி அவங்க அம்மாவுமே கேட்குறாங்க. அதுக்கு ரின்னோட அப்பா, நீயும் உன்னோட பையனும் சேர்ந்து என்னோட பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்க. என்னோட பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுறா, அழுகுறா, ரொம்பவே உடஞ்சி போயிட்டா. அது எல்லாத்துக்குமே காரணம் நீயும் உன்னோட பையனும் மட்டும்தான். அது உனக்கே நல்லா தெரியும். ஆனால் உன்னோட பையன் மட்டும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். ஆனால் என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போவே என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி எடுத்துக்க போகிறேன். அதனால் உன்னோட கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. நான் இப்போ எல்லாத்தையுமே திருப்பி எடுத்துக்கிறேன் அப்படின்னு ரின்னோட அப்பா ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதுக்கு கிரியோட அம்மா, உங்கள் கம்பெனிக்கும் கிரிக்கும் 2 பேரும் இப்போ ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்களே, அது என்ன ஆகும், அதோட நிலைமை என்னன்னு சொல்லி கிரியோட அம்மா கேட்குறாங்க. அதுக்குமே ரின்னோட அப்பா, அதை பற்றியுமே எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. உனக்கு அதில் எதுவுமே ஆட்சேபனை இல்லைன்னா அந்த ஒர்க்கை மட்டும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரம் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீ என்னோட வழியில் வரவே கூடாது. என் பொண்ணோட வாழ்க்கையில் நீயும் உன் பையனும் வர்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என் பொண்ணு லைஃப்பில் இனி நீங்கள் 2 பேருமே வரவே கூடாது. அவளை கஷ்டப்படுத்தக்கூடாது. நான் சொல்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரின்னோட அப்பா அந்த காலையுமே கட் பண்ணுறாங்க. இதோட இன்னைக்கு இந்த பார்ட்டை முடிச்சுக்கிறேன். அடுத்த பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.